தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து ஆளுநரிடம் புகார்கள் குவிக்கப்பட்டே வருகின்றன. ஆளுநரும் ஒன்னொன்னா வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திரு டிடிவி தினகரன் அவர்கள் எஸ் காமராஜ் விவகாரத்திலிருந்து துவங்கி இன்னைக்கு திமுக மீண்டும் கொடுத்திருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புகார்கள் எல்லாம் எப்போ சார் தீர்வு காணப்படும்? மரியாதைக்குரிய ஆளுநர்கிட்ட முதல் புகார் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், குதிரை பேர் நடக்குது. டிடிவி தினகரன் முதல்ல கொடுத்துட்டாரு. இல்ல நான் சொல்றேன், அவர் எங்க கூட்டணியில் உள்ளவர் தானே. எஸ், குதிரை பேர் நடக்குது. அவர் கண்டன அறிக்கை விட்டாரு, ஆளுநரை பார்த்தாரு. ஒரு பெரிய கட்சியில அதிமுக எங்களுடைய கூட்டணியில் உள்ளவர் அவர் கொடுத்தாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தொடர்ந்து ஆளுநர் இதில் மௌனம் காக்குறாரா இல்லை மறைமுகமாக மரியாதைக்குரிய விஜயை ஊக்குவிக்கிறாலும் எங்களுக்கு தெரில. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எப்படி பேச போறான்னு தெரியல, ஒரு நேரத்தில் அவர் சொன்னார் விஜய் இது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு. அதனால மரியாதைக்குரிய ஆளுநருடைய நடவடிக்கை பொறுத்தான் இது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தையா இல்லை மேரித்தாய் பெற்றெடுத்த குழந்தையான்னு நம்ம முடிவுக்கு வர முடியும். நடவடிக்கை எடுத்தார்னா இது மேரித்தாய் பெற்றெடுத்த குழந்தை தான். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அண்ணன் திருமாவளவன் சொன்னதை போல இது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை தான். அதனால இதுல கவர்னர் இதுல அவருடைய அதிகாரத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். அவருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்ட பவர் கிடையாது. அவர் பரிந்துரை செய்யலாம், அரசுக்கு பரிந்துரை செய்யலாம், சபாநாயகருக்கு பரிந்துரை செய்யலாம், வேற எந்தெந்த அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் அதிகாரத்துக்கு உட்பட்ட அமைப்புகளுக்கு பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வற்புறுத்தலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் மேலே எல்லாம் நம்பிக்கையற்று நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி வழக்கு தாக்கல் செய்து இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக நீதிமன்றம் இவர்கள் மீது நடவடிக்கை சொல்லி ஒரு மாபெரும் தீர்ப்பை வழங்க இருக்கிறது. அதனால ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தையா அன்னை மேரித்தாய் பெற்றெடுத்த குழந்தையான்னு சொல்லிட்டு விரைவில் மரியாதைக்குரிய கவர்னர் மேதாகு கவர்னருடைய நடவடிக்கையை பொறுத்து மக்கள் மன்றத்தில் வெளிச்சத்துக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்களும் நீதிமன்றத்திலிருந்து நாடி இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழக சார்பிலும் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி தலைமையிலான வழக்கறிஞர் குழுவும் சந்திச்சாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, ஆளுநர் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் ஒருவேளை நடவடிக்கை எடுக்க தவறிய பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் நாடினால் நீதிமன்றம் என்ன மேக்சிமம் செய்ய முடியும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதைக்குரிய ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, திமுக இந்த விஷயத்துல ரொம்ப தாமதமா கவர்னரை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் இந்த விஷயத்துல மிக தீவிரமான நடவடிக்கைகளுக்குரிய கவர்னரை பார்த்தா, சட்டசபை சபாநாயகரை பார்த்து நாங்கள் நடவடிக்கை சொல்லியிருக்கோம், நீதிமன்றத்தை நாடிட்டுறோம். அதனால திமுக தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவர்களும் நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க காட்டிக்கொள்வதற்காக இன்னைக்கு கவர்னர் சந்திச்சிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த தாவேக அரசு திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி தான், திமுக செஞ்ச வேலையைத்தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதியும் இன்னைக்கு மெய்ப்பிக்கிறது போல பேசியிருக்காரு. நாங்கள் அதிமுக செத்த பாம்பாகவும் தாவேக்கா கருணாகம்னு சொல்லி ஓமையெல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் செத்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் கருணாகம் உள்ள போயிருந்துச்சு சொல்லிட்டு. கருணாகம் இல்லை, கருணாகத்தினுடைய குட்டி உள்ள போந்துருச்சு அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும். செத்த பாம்பு அடிச்சா செத்த பாம்பு எப்படி 1,34,00,000 ஓட்டு வாங்க. அதனால மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி மனம் வெந்து நொந்து என்னென்னமோ பேசாரு. அதனால அது திமுக ரொம்ப தாமதமா நீதிமன்றத்தை கவர்னரை பார்த்துருக்காங்க. அதனால எங்களுக்கு கவர்னர் மீது நம்பிக்கை இல்லை. என்னைக்கு அவர் இந்த நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் நடவடிக்கை எடுக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் உண்மையிலே விஜய் மேரித்தாய் பெற்றெடுத்த பிள்ளைன்னு அங்கீகாரம் பண்ணுற அர்த்தம். இல்லைன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு தான் அங்கீகாரம் பண்ண போறாரு கவர்னர். அதனால கவர்னர் மேல அவங்க நம்பிக்கை இல்லாமல் தான் நீதிமன்றத்துடைய கதைகளை தட்டியிருக்கோம். நீதிமன்றம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும், கண்டிப்பாக நீதிமன்றத்துடைய சட்ட வரையறைக்கு உட்பட்டு தான்.
அதனால ஒரு தவறு வந்து சட்டசபையில் நடந்தாலும் சரி, ஏன்னா இங்க வந்து அஃபென்ஸ் வந்து சட்டசபையில் நடந்திருக்கு. மரியாதைக்குரிய சட்டசபை சபாநாயகருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. எப்படி சட்டசபையில் நடந்திருக்கு? தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கீழ்த்தளத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. அடுத்த 10வது நிமிடத்தில் மேல் தளத்தில் வந்து அமைச்சர்களை சந்தித்து அவருக்கு தாவேக்காருடைய உறுப்பினரை வழங்கப்படுகிறது. இங்கேதான் அதிகார அத்துமீறல் மிகப்பெரிய குதிரை பேர் நடந்திருக்கு, யானை பேர் நடந்திருக்கு, ஒட்டக பேர் நடந்திருக்கு, நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதனாலதான் நாங்க முதல்ல வந்து சட்டசபை சபாநாயகர் பார்த்து தான் பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்கடுத்து தான் நாங்க கவர்னர் பார்த்து கொடுத்தோம். அதனால இது சட்டசபை சபாநாயகருக்கு வரம்பு கூட்டது, அதனால அவர் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு சார்பாக பயாஸாக ஆளும் தாவேக்க அரசனுடைய பிரதிநிதியை போல அவங்களுக்கு வந்து வெஞ்சாமரை வீசுவதை போல ஒரு சபாநாயகர் மாண்புகளையெல்லாம் கீழே தூக்கி மிதிச்சுட்டு அந்த நாங்க கொடுத்த மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்காம கிடப்பில் போட்டாரு. அதனாலதான் நாங்க அடுத்த கட்ட கவர்னருக்கும் அடுத்த கட்ட நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளை நாங்க நாடி இருக்கோம். அதனால நீதிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வரும், கண்டிப்பா சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் நாங்க நம்பிக்கையோட காத்திருக்கோம். சார், இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அதிமுக எப்போ மக்கள் பிரச்சனையை கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில் தர்ற மாதிரி இப்போ ஒரு போராட்டமும் நீங்க அண்மையா அறிவிப்பு வந்திருக்கு. இந்த ஆட்சியினுடைய இந்த பிழைகளை சுட்டி காட்டி நீங்க ஒரு போராட்டத்தெல்லாம் பண்ண இருக்கிறீங்க. ஸோ அதிமுக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல இந்த குதிரை பேரம் இவைகளெல்லாம் ஜனநாயக படுகொலை விவகாரமாக உங்களால சுட்டி காட்டப்படுகிறது. சட்ட போராட்டம் எடுக்கிறீங்க ஒரு பக்கம். மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல, வருகிற 16ஆம் தேதி மரியாதை எங்களுடைய மகளிரணி செயலாளர் கழகத்தினுடைய வளர்மதி தலைமையிலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள், பாலியல் பழுகுடைகள், பச்சிலம் குழந்தைகள் பாலியல் செயல்கள் இப்படிலாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்தவன உள்ளது. அதை இந்த நாதியற்ற பெண்ணினமாக நாதியற்ற பச்சிலம் குழந்தைகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கும் பெண்ணினத்திற்கும் ஆதரவாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்கள் கழகத்தினுடைய மகளிர் இணைச்ச வளர்மதி தலைமையில் அறிவித்திருக்கிறார். அதனால அதிமுகவும் போராட்ட களமுங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. நாங்கள் வந்து போராட்டத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ஜெயிலுக்கு போக பயப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அதனால நாங்கள் வந்து இந்த தாவேக்கா வந்து போன முறை போராட்டம் பண்ணாங்க திமுக வச்சு அண்ணா நகர்ல, போலீஸ் வந்தவொடனே விட்டுட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. அதனால அந்த மாதிரிலாம் அதிமுக மகளிர் அணியும் சரி, மாணவர் அணியும் சரி, இளைஞர் அணியும் சரி, இன்னும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, இப்படி எங்கள்கிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கு. எங்களுடைய கழகம் இருக்கு, ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம், பகுதி கழகம், இப்படி நாங்கள் ஒரு போராட்டம் ஒரு வலிமை மிக்க போராட்டமா இருக்கோம். அதனால நீங்க எங்களுக்கு வந்து போராட்டம் நாங்க அறிவிச்சிட்டா லட்சக்கணக்கான தொண்டர்கள் சிறை செல்வதற்கு தயாரா இருப்பாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன். போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டசபையிலே எங்கள் மாண்புமிகு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டசபையிலே பேச விடாமல் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டார்கள். மறுநாள் சட்டசபைக்கு செல்லாமல் வள்ளுவர் கோட்டத்திலே கழக தொண்டர்களோடு கிட்டத்தட்ட அன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடு வள்ளுவர் கோட்டத்திலே அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தார்கள். அனைவரும் கைது செய்யப்பட்டு சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்திலே அனைவரும் காவல்துறையுடைய பாதுகாப்பில், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் விடுது. அனைத்து மாநகரங்களிலும் அனைத்து நகரங்களிலும் பஸ் மறியல், சாலை மறியல் என்று தமிழ்நாடே ஸ்தம்பித்தது. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் அன்றைக்கு கைதானார்கள். அதனால அதிமுக ஒன்றும் போராட்டத்திற்கு பயந்த கட்சி கிடையாது. அதனால வந்து ஒரு முறை நான் இன்னொரு இதையும் ஒரு முறை மறைந்த மரியாதைக்குரிய EV.K.S. இளங்கோவன் அவர்கள் புரட்சி அம்மாவை பற்றி ஒரு தவறான கருத்தை கூறிவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் EV.K.S. கொடும்பாவி எரிக்கப்பட்டு EV.K.S. தமிழ்நாட்டு தெருக்களில் நடமாடாமல் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டு மீண்டும் மண்டிட்டு அதிமுக தலைவரோட மன்னிப்பு கேட்கும் வரை அவர் தமிழ்நாட்டு தெருக்கள் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால அதிமுக என்பது சாதாரண கட்சி கிடையாது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், மரியாதைக்குரிய அதிக பிரசங்கி நிர்மல்குமாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதிமுக வரலாற. அதனால வந்து ரொம்ப பேசும்போது வார்த்தைகளை கவனமா கையாளணும். அதனால நாங்க இந்த ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் போயிட மாட்டோம். அதனால ஓட ஓட விரட்டுவோம். அதாவது நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு மரியாதைக்குரிய ஒரு முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய
வீரர், மரியாதைக்குரிய மாமன்னர் அழகுமுத்து கோனாருடைய வரலாற்றை திரிவுபடுத்தி அவரை இழிவுபடுத்தும் விதமாக மரியாதைக்குரிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் ஜெகதீஸ்வர் என்ற அமைச்சர் வந்து பதிவிட்டாங்க. உடனே தமிழ்நாடு முழுவதும் வந்து கண்டன குரல் எழுப்பியுடன் மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெகதீஸ்வரை தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு மீண்டும் அந்த உண்மையான பதிவை பதிவிட்டார் வலைத்தளத்திலே. ஆனால் மரியாதைக்குரிய மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த பதிவையே நீக்கிவிட்டார். ஒரு நல்ல அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான வரலாற்றை மீண்டும் பதிவிட வேண்டும். இப்படி ஒரு திருட்டு கள்ள அமைச்சர்கள்லாம் வந்து விஜய் அமைச்சர் இருக்காங்க. இதுக்கு என்ன வார்த்தை நான் சொல்றதுன்னு தெரியல. இப்படி திருட்டு புத்தி கொண்ட ஒரு அமைச்சர்லாம் ஒரு பதிவை போடுறாரு. ஒரு முதல் சுதந்திர போராட்ட நாட்டுக்கு தியாகம் செஞ்சவர் பீரங்கி குண்டுக்கு பலியாகி கிட்டத்தட்ட 248 வீரர்கள் கை வெட்டப்பட்டு தானும் பீரங்கி குண்டுகளால் அவருடைய உடல் சிதறி இப்படிப்பட்ட ஒரு தியாகம் கொண்ட ஒரு வரலாற்று மாமன்னரை பற்றி தவறான பதிவு செய்கிறாய். நீ உனக்கு வரலாறு தெரியலைன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு அமைச்சர் அந்த வரலாற்று பதிவை தெரிந்து கொண்டு மீண்டும் திருத்தி பதிவிடுகிறார். நீ அந்த பதிவே நீக்கிற, அப்புறம் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய அரசியல் இருக்கிறாங்க. அதனால இவர்களெல்லாம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் இவர்கள் தெருக்களில் நடமாட முடியாதவர்கள் விரட்டப்படுவார்கள் என்று நாங்கள்லாம் எச்சரிக்கிறோம். இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. இல்ல ரொம்ப இல்ல நீங்க சட்டத்தை கையில வயலேஷன் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு கருத்தையும் பதிவிடும் போது ஏற்க முடியாது. ஒரு ஒரு மாமன்னர், ஒரு மிகப்பெரிய மன்னர், இந்த நாட்டுக்கு வந்து பீரங்கி குண்டுகளால் உடல் சிதறிக்கப்பட்டவர், இந்த நாட்டுக்கு முத ரத்தப்பள்ளி கொடுத்தவங்க, ஒரு மாமன்னரை முதல் இந்த சுவரப்பட இவன் வந்து ஒரு அமைச்சரு வந்து தவறான தகவல் வந்து போடுறாருன்னா இவர் எப்படி இவருக்கு வந்து நாங்க பூல வச்சு நாங்க தூவணுமா? இப்படிதான் பேச முடியும். கண்டிங்க நீங்க. ஆனா ஏன் இந்த தடித்த வார்த்தைகள்? அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வந்து ஏற்கனவே என்ன பண்ணாரு? ஏற்கனவே அர்லேக்கர் வந்து ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அரசமைப்பு சட்டம் 167 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆளுநர் அலுவலர்கள் ஆய்வு செய்யலாம் இருக்கு. நீ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பேசலாம், அரசியலா பேசலாம். ஒரு அமைச்சர் வந்து அரசியல் சட்டமே தெரியாம வந்து நீ பேசினா அப்புறம் உன்னை எப்படி அமைச்சரா நாங்க மதிக்க முடியும்? அரசமைப்பு சட்டம் என்னன்னே தெரியலையே, என்ன ஆக்ட்னே தெரியலையே. அப்ப நீ பாட்டுக்கு மற்ற அமைச்சர்கள் மாதிரி நீங்களும் வந்து வாய் திறக்காம போயிருங்க. எதுக்கு நீங்க கருத்து சொல்றீங்க? எதுக்கு வலைத்தளத்துல பதிவு போடுறீங்க? இதையெல்லாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், விஜய் அவர்கள் கண்டிக்க வேண்டும். இதைதான் நாங்க சொல்றோம். ஒண்ணுமே தெரியாத அமைச்சர்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கோடி வந்து சொத்துக்களை வந்து ஒரு அமைச்சரே நேரடியாக தலையிட்டு கிட்டத்தட்ட 100 கோடி கமிஷன் வாங்கினதா சொல்றாங்க. அந்த 100 கோடிக்கு இவருடைய உறவினர் பேர்ல சொத்து வாங்கினதா தகவல் வருது. இப்படி அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 100 கோடி வசூல் பண்ணதா சொல்றாங்க. மரியாதைக்குரிய ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரேசன் சொல்லிட்டு அவருடைய தலைமையில வந்து விஜய் சட்ட அமைச்சரும் எல்லாரும் ஒரு கூட்டணி போட்டு 120 கோடி வசூல் பண்ணதா சொல்றாங்க. இப்படி அனைத்து துறைகளிலையும் வந்து திமுக மிஞ்சிட்டு நீங்க வந்து வசூல் பண்ணிட்டு திமுகவே தீய சக்தின்னு குற்றச்சாட்டு பண்ணா நீங்க உங்களுக்கு பேர் என்ன சக்தி? அதனால அமைச்சர்களுக்கு வாயடக்கம் தேவை. முதலமைச்சரும் அதிகாரிகளும் அவர்கள் என்ன பேசுறாங்கிறது ஆய்வு பண்ண வேண்டும். அமைச்சர்களுக்கு வந்து கண்ணியம் தேவை, கட்டுப்பாடு தேவை, கடமை உணர்ச்சி வேணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க ஒன்றும் தப்பா சொல்ல, உங்களை திருத்திக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து தப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட விட பத்தி தப்பா போடாதீங்கன்னு நாங்க சொல்றோம். உங்களை திருத்திக்கிறீங்க. ஒரு அமைச்சர் திருத்தி பதிவு போடுறாரு, ஒரு அமைச்சர் வந்து அந்த பதிவை நீக்கிறாரு. இது ஒரு அமைச்சருடைய வேலையா? அப்ப உங்களுக்கு எந்த புரிதல் இல்லாம எந்த வரலாறையும் தெரியாம நீங்க ஒரு பதிவு போடுறீங்க. அரசமைப்பு சட்டத்தை என்னன்னே படிக்கல, அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்கல. ஒரு கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியல. சார், இப்போ எனக்கு இந்த விவகாரத்துல இறுதியான ஒரு கேள்வியாக, அதாவது உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாங்க. ஸ்டாலின் மட்டும் அவர்கள் கோபம் ஆயிட்டாரு, நிச்சயமா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படி திடீர்னு மாற்றுக் கட்சி தலைவர் மேலாம் வந்து ஒரு இவ்வளவு கரிசனம்? அவர் வந்து நினைச்சாருன்னா இந்த ஆட்சியை கவிழ்ந்துருவாரு, அவர் கோவப்பட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இப்ப திமுகவும் அண்ணா திமுகவும் எதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எதுவும் பிளான் போட்டுட்டீங்களா? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் வந்து மரியாதைக்குரிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து அவரு ஒரு நகைச்சுவையான மனிதர். எப்பவுமே ஒரு ஜாலியா பேசுவாரு. நகைச்சுவையான மனிதர் தான் அவரு. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரை வந்து ஏற்கனவே வந்து போய் கோயம்புத்தூர் மீட்டிங்ல, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து வாங்க நம்ம 2 பேரும் குற்றாலத்துல குளிப்போம்,
வந்து ம். நான் குளிச்சுட்டு வந்தா என் முடி அப்படியே நான் இப்படி பண்ணி விடுவேன், முடி இருக்கும், உங்க தோப்பா போயிருன்னு சொல்லி இப்போ ஒரு விஷமத்தனம் இல்லாம ஒரு விளையாட தான் பேசினாரு. அதுக்காக நிறைய வழக்குகளை செஞ்சு உள்ளே எல்லாம் போயிருக்காரு. அதனால அந்த மாதிரி அவருக்கு என்ன பேசுனே தெரியாது. ஒரு நகைச்சுவை மனிதர் தான். ம். அவரை சொல்றத நம்ம எடுத்துக்க முடியாது. மரியாதைக்குரிய எடப்பாடியார் கோவப்பட்டால் நாட்டுல மாற்றம் ஏற்படும். மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர் கோவம்லாம் பட மாட்டாரு. அவர் வந்து மைல்டு மேன். அவர் ம்ஹ்ம். வந்து வந்தீங்கன்னா ரொம்ப சாதுவா தான் போவாரு. ம். அவர் நினைத்திருந்தால் வந்து 2017 எங்க ஆட்சிக்கு எதிராகவே வந்து இன்னைக்கு தாவேகா செய்யற தவறை செஞ்சிருக்கலாம். அவர் வந்து கண்ணியமா தான் நடந்துட்டார் அன்னைக்கு. எங்கள் அரசுக்கு எதிராக ஓட்டு போட்டார். ஆனா தாவேகா செய்கின்ற கீழ்த்தரமான வேலை அவர் பண்ணல. அதனால அவர் நகைச்சுவா குறிப்பாரு. அதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதனால அப்படி நகைச்சுவா எடுத்துட்டு போக முடியுமா? ஏன்னா அது ஒரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் பயங்கரமா இருக்கு. திமுக நினைச்சா காலி பண்ணிடுவாங்க இந்த ஆட்சிய. அப்படின்னு அதுதான் சொல்றது வந்து சொல்றேன். அவர் அப்ப சொல்றது நீங்க திமுக ஏற்கனவே திமுக அதிமுகவும் நீங்க தேர்தலுக்கு இல்ல பிந்தி ஒரு நான் தான் கூட்டணி உங்களுக்கு அமைச்சு அதுக்கு தெளிவா ஆட்சி சொல்லிட்டேன். அமைக்க வந்து கொல்லைப்புற வழியில ஆட்சி தெளிவா அமைக்கணும்னு சொல்லி இல்ல பீப்பிள் மேண்டேட்டுக்கு நான் தெளிவா அகைன்ஸ்டா பதில் நீங்க ஒரு சொல்லிட்டேன். முயற்சி செஞ்சீங்க. ஏற்கனவே அரசியல் எதிரிகள் ம். வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சேற்றை வாரி வீசுற எப்படி சொன்னா வடதுருவம் தென் துருவமும் ஒண்ணு சேர்ந்ததாக வந்து ஒரு பொருளியை கிளப்பி விடுறாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ம். ஆட்சி அமைக்க முயற்சிதாக. இல்ல அது ஒரு வைகோ டோன்ல பொய்யான இருக்க. தகவல். இல்ல அது ஒரு பொய்யான தகவல். ஓகே. அதே மாதிரிதான் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரன் பாலாஜி ஒரு ஒரு நகைச்சுவா தான் சொல்லியிருப்பாரு. அதனால ம். எடப்பாடியார் கோவப்பட்டா இப்ப நீங்க வந்து இந்த 60 நாட்கள்ல இந்த ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் இந்த தாவேகா அரசை அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 6 சட்டமன்ற ம். தேர்தலை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்க ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம். ம். திமுக தூக்கிட்டு இருக்காங்க. கும்பகரணம் தூக்க சார், முடியும். ரொம்ப நான் என்ன லேட்டா இப்பதான் கேட்கிறேன், மக்கள் பிரச்சனையில நீங்க சட்டமன்றத்திலயும் சரி, நீங்க வெளியில மக்கள் மன்றத்திலயும் சரி, நீங்க எங்க வந்து நீங்க வந்து குரல் நாங்க எழுப்பியிருக்கீங்க? உங்க ஒரு உங்க ஒரு நீங்க ஆட்சி அமைந்து ம். ஒரு ஆட்சி அமைந்து இப்பதான் வந்து இன்னும் 3 மாசம் நிறைவடையல. ம். அதுக்குள்ள நாங்களும் போராட்டத்தை அறிவிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு திமுக வாய்ப்பு எத்தனை கொடுப்போம். போராட்டங்கள் பண்ணியிருக்கு? அவர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன? அதிமுகவோட செயல்பாடுகள் என்னென்ன? தராசு வச்சு பார்ப்போமா? இல்லங்க நாங்க நாகரிகமான தொண்டர்களை கட்டுக்கோப்போட ராணுவ கட்டுப்பாடு இல்ல. நாங்க திமுக போல கட்டுக்கு அடங்காத தொண்டர்களை கையில வச்சிருக்கல. இல்ல சார், அப்ப அவங்க என்ன திமுகவினர் அப்ப இந்த 3 இருங்க இருங்க மாசத்துல சட்டத்த கையில எடுத்தாங்களா? இருங்க. நீங்க சட்டத்த கையில அவங்க எடுத்தது போல பேசுறீங்க. அ. ஜென்சிங்கிற பேர்ல ம். உருவக்கேலி எல்லாம் பண்ணுவாங்க. ம். அமைச்சர்களை கிண்டல் பண்ணுவாங்க. முதலமைச்சரை கிண்டல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய பாலிசி. எங்க பாலிசி எப்படின்னா இப்ப எங்களுக்கும் இப்ப உங்க திமுகவுக்கும் பாலிசி எப்படி திரு ராஜேந்திர இருங்க பாலாஜி இருங்க. அவர்கள் வந்து பேசினார்ல, அந்த மாரி உங்க பாலிசி. எங்களுக்கும் ம். இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பனிப்போர் போயிட்டு இருக்கு. எங்கள் ம். இயக்கத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி அலைகிறார். விஜய் வந்து வஞ்சம் தீர்க்க பாக்குறாரு. நாங்க வந்து கிட்டத்தட்ட அவருடைய படம் வந்து தெரியும்னு ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த போது புரட்சி அம்மாட்ட போய் மண்டிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டு புரட்சி தலைவர் அம்மா தான் அந்த படத்து பிரச்சனையை வந்து தீர்த்து விட்டாரு. சால்வ் பண்ணி விட்டாங்க. அடுத்து ஒரு எங்களுடைய செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் இன்னொரு படத்துல போய் அவரை போய் காத்து கிடந்து பார்த்து கடைசியில வந்து அவரும் அந்த பட பிரச்சனையை தீர்த்து விட்டாரு. இப்படி எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சுகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு எங்கள்கிட்ட சலுகைகள்லாம் பெற்று கடைசியில இன்று எங்களை வந்து வஞ்சம் தீர்த்து எங்க இயக்கத்தை அழிச்சு தாவேக்காவை பலப்படுத்தணும்னு பாக்குறாரு. அதனால எங்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் கட்சிக்கும் ஒரு மறைமுகமான பனிப்போர் போயிட்டு இருக்கு. உன்னை நீ அழிக்கலாமா என்னை நான் அழிக்கலாம். நாங்க எங்களும் இன்னைக்கு வந்து விஜய் என்றைக்கு வஞ்சம் தீர்க்க தயாரா நாங்களும் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களை விஜயை வஞ்சம் தீர்க்கிறதுக்கு தயாராயிட்டோம். நாங்களும் சும்மால விட போறதில்ல. அதனால இதுல வந்து திமுகவுக்கு வேலையே கிடையாது. திமுக வந்து எங்க பார்வையாளரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சும்மா அவங்க அரசியல் பண்றதுக்காக வந்து அவங்க திமுகவை அழிக்க முயற்சி பண்ணல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். அதிமுகவை தான் டார்கெட் பண்றாங்க. அதிமுக அழிச்சாதான் வளர முடியும்னு பாக்குறாங்க. அதனால திமுக அவங்க ஈஸியா ஹேண்டில். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி திமுக காலி பண்ணிட்டாங்க. திமுகவை வந்து 10% ஓட்டு உள்ள கூட்டணி கட்சி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதிமுக வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை வேணா நீங்க விலைபேசி வாங்கலாம். இன்னும் ஒரு சில பொறுப்பாளர்களை வேணா விலைபேசி சோபாக்கள் அனுப்பி வாங்கலாம். ஆனா தொண்டர்களை விலையே பேச முடியல. அதனால ரொம்ப விஜய் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அதனால அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு நிழல் பனிப்போர் போயிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் வந்து களம் முதலா கூட ஆகலாம். அந்த மாதிரி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதனால இதுல திமுக வந்து வேடிக்கை பார்க்கிற கட்சியா இருக்கு. அதனால நீங்க எங்களோட உங்களை உள்ள கொண்டாந்து சேர்க்காதீங்க. நாங்களா தாவேக்காவும் களத்துல அடிச்சு பார்க்க ரெடி ஆயிட்டோம். அது விரைவில் நடக்கும். தமிழ்நாட்டுல வந்து எந்த பிரச்சனையும் நாங்க அப்போ பேஸ் பண்றது அப்போ முதலமைச்சர் சொல்ற மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இல்ல, டிவிகே வெர்சஸ் டிவிகே ஏடிஎம்கே versus தான். அதிமுக அதான் உண்மை. ஏடிஎம்கே அதான் தான். உண்மை. ஓகே சார். இப்போ டிடி தினகரன் என்ன சொல்றாரு? திருமாவளவன் அப்படி தாவேக்காவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் ஓர் அணியில இருக்கிறது தப்பில்ல அப்படின்னு சொல்லி திரு டிடி தினகரனும் பேசுறாரு. அப்ப திராவிட மரியாதைக்கு இயக்கங்கள் 2மே வந்து ஒன்றிணையணும்.
மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அண்ணனுடைய பெருந்தன்மை. அவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயை கடுமையா ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்து விஜயை அவர் கடுமையா ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு நல்ல எண்ணத்துல கூட விஜயனுடைய ஆட்சி கவிழணும், அதனால திமுக அதிமுக சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொண்டர்களுடைய எண்ணம் நாங்க திமுக நாங்க ஒரு பொருட்டாவே வச்சுக்கிறதில்ல. திமுக எங்களுடைய தாய் கட்சி தான். நாங்க தாவேக்காவை போட்டு பார்க்கணும், தாவேக்காவை தமிழ்நாட்டு தேர்தலில் அடிச்சு ஓடணும்னு எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை. அதனால எங்களுடைய தாய் கட்சியான திமுக வேடிக்கை பார்க்கட்டும் நாங்க எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. அதனால இதுல நீங்க திமுகவே அதிமுகவையும் அதைத்தான் தாவேக்கா எதிர்பார்க்குது. தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் திமுக அதிமுகவை இணைத்து பேசி திமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கலாம், சிறுபான்மை மக்கள் பட்டியல மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்யலாம், திமுகவுடைய வாக்குகளை கபலீகரம் செய்ய பிளான் பண்றது. அதனால நெறியாளர்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிற வேலையை பார்க்காதீங்க. அதனால நாங்க தாவேக்கா பாத்துக்கிறோம். அதனால விஜய் தான் அந்த கங்கணம் கட்டி அலைகிறாரு திமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிற வேலையில. அதனால அதிமுகவுடைய வாக்கு வங்கி எந்த வகையில எங்களுக்கு சிதையாது. அதை தாவேக்கா உண்மை பண்ண முடியாது. அதனாலதான் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அந்த பொறுப்புல நாங்க தூக்கி போட்ட எச்சியலையும் தூக்கிட்டு அலைகிறாங்க. அதனால நாங்கள் விஜயை போட்டு பார்ப்பதற்கு விஜய் கட்சியினோடு மோதுவதற்கு தயாராயிட்டோம். நாங்கள் ஒரு வலிமை உள்ள கட்சி, நாங்க 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி. அதனால நாங்கள் விஜயோடு மோதுவதற்கு தயாராயிட்டோம். அதனால களத்துல நாங்க பாத்துக்கிறோம். அதே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கட்சி தலைவர்களும் வேடிக்கை பார்த்தா போதும். இது தாவேக்கா வர்சஸ் அதிமுக இப்படிதான் போதும், அதிமுக வர்சஸ் தாவேக்கா. அதனால விரைவில் நீங்க களத்துல பாப்பீங்க இப்ப எங்களுடைய ஸ்பீட. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.